ரீரிலீஸ்லாம் ரஜினி பண்ண மாட்டாரு, யோசிக்க மாட்டாரு, அவருக்கு அதெல்லாம் பிடிக்காதுன்ற மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ வந்து படையப்பா ரீரிலீஸு அவரே வந்து உட்காந்து ஒரு பெரிய கதையை சொல்றாரு. படையப்பாக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு அவரே இன்டர்வியூ கொடுக்குற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. என்ன ஆக போகுது? இல்லை, அதில் எனக்கு ஒரு பெரிய கேள்வி இருக்குது. என்னென்னா, ரஜினி நடித்த பல படங்கள் வந்து ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த 12ஆம் தேதி அண்ணாமலை படம் கூட ரீரிலீஸ் ஆகுது. இதுக்கு முன்னையும் பல படங்கள் பண்ணியிருந்தாங்க. ஆனால் எந்த படத்துக்கும் காட்டாத ஒரு அக்கறையை இந்த படத்துக்கு ஏன் ரஜினி காட்டுறாருங்கிற ஒரு கேள்வியை நான் மட்டும் இல்லை, ரஜினி ரசிகர்களே எழுப்ப வேண்டிய நேரம். அதுதான் என்னோட கேள்வி. ஆமாம், இன்னும் சொல்லப்போனால் ரஜினியுடைய கரியரில் படையப்பா, பாட்ஷா நீங்கள் 2 படத்தையும் வச்சிங்க அப்படின்னா படையப்பாவை விட பாட்ஷா தான் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி. அந்த ரசிகர்களால் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடப்பட்ட படம் வந்து அந்த படம் தான். ஆனால் அந்த படம் ரீரிலீஸ் ஆகும்போது இவர் அந்த மாதிரிலாம் எதுவும் காட்டவே இல்லை. அதுக்கடுத்து பாபா, அவருக்கு மனசுக்கு நெருக்கமான ஒரு படம், அந்த படத்தையும் பண்ணாங்க. அப்போயும் அவர் இந்த மாதிரிலாம் பண்ணலை. ஆனால் படையப்பாவுக்கு பண்ணுறாரு அப்படின்னா படையப்பா அவருடைய சொந்த படம், அதுதான் முக்கியமான காரணம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த படத்தை தேனப்பன் மூலமாக இவரே தான் ரிலீஸ் பண்ண சொன்னது. ஏன்னா இவரே என்னுடைய பிறந்த தினத்தில் இதை ரிலீஸ் பண்ணுங்கலாம் சொல்லி தான் அந்த வேலைகளை ஆரம்பித்து வச்சார். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படம் கண்டுகொள்ளப்படாமல் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால இப்போ அவரே இறங்கி வந்து ப்ரொமோஷன்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு.